எல்லாருக்கும் வணக்கம். சே ஐ லவ் யூ, சே ஐ லவ் யூ. இவர் வந்து ரியோ, அது ஒரு மேல், அதனால ஐ லவ் யூ சொல்றேன். ஐ லவ் யூ சொல்லுவாங்க. கிளி மாதிரி பொண்ணை வச்சிருந்தா கூட தப்பா பேசுவாங்க, அவர் வச்சிருக்காருன்னுவாங்க. ஆனா கிளியே வச்சிருந்தா யாரும் தப்பா பேச மாட்டாங்க, அதனால தான் கிளியை வச்சு வச்சிருக்கேன். காதலை சொல்றதுக்கு சிறந்த இடம் பீச்சா, பார்க்கா, சினிமா தியேட்டரா அல்லது கல்லூரியா அப்படின்னு கேட்டா, காதலை சொல்றதுக்கு சிறந்த இடம் மனசு. மனசுல இருந்து மனசுக்கு சொல்றதுதான் சரியான காதல். அந்த மாதிரி சில படங்கள் பீச்சுக்கு போற மாதிரி, சில படங்கள் வந்து பார்க்குக்கு போற மாதிரி ரொம்ப பொழுதுபார்க்கும் அம்சங்கள் நிறைந்த படங்களா இருக்கும். ஆனா சில படங்கள் மட்டும்தான் படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமேல கூட அந்த படங்கள் வந்து நம்ம மனசோட ஒட்டிக்கும். அப்படி மனசோட ஒட்டிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த பதிவு தான் இந்த மாவீரன் கிட்டு. இந்த இடத்துல நீங்க கை தட்டணும், அதுக்குள்ள நான் யோசிக்கணும். காதல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே காத்திருக்கிறது தான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா சுசீந்திரனோட படம் பண்றதுக்காக காத்திருந்து நான் இந்த படத்தை பண்றேன். அதுக்கு நான் எவ்வளவு தூரம் காத்திருந்தனோ அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாத்திரமா எனக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. அவரே சொன்ன மாதிரி 1000ல் ஒருவன் மாதிரி, அழகி மாதிரி ஒரு சிறந்த படமா இந்த படம் எனக்கு அமையுங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஆமா இல்ல, அது சைடுல இருந்து ஆமான்னு சொல்லுது. இந்த படத்துக்கு அப்புறம் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு ஆயிடுவாரு. மகாவிஷ்ணுனா மிகப்பெரிய நடிகர் ஆயிடுவாரு. ஸ்ரீதிவியா ஏற்கனவே கால்ஷீட் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க, அதனால அவங்க இன்னும் பரபரப்பாயிடுவாங்க. அப்புறம் முதல் படம் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு டைரக்டர் அமைகிறதுங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது வந்து அவரே உணர்ந்திருக்காரு அந்த ப்ரொடியூசரே. நிச்சயமா உங்களுடைய கனவு நனவாகும். இந்த டீம், ஹோல் டீம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீமு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது படம் பண்றதுக்கு. இந்த படம் வந்து மாவீரன் ஹிட்டுங்கிற படம் வந்து மாபெரும் ஹிட்டு. அதுதான் மாவீரன் ஹிட்டு, மாபெரும் ஹிட்டு. ஸோ இந்த படத்தை பத்தி இப்பயே நம்ம நிறைய பேசுறதுக்கு பதிலா நான் டைரக்டர் மேல கூப்பிடுறேன். அவர் வந்து அவருடைய டீம் அறிமுகப்படுத்துவாரு. நம்ம இன்னும் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை உங்களோட சந்திக்கணும்னு என்னோட விருப்பம். சந்திப்போம்.